நம்முடைய சரீரம் எனப்படுவது எப்படி தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதற்கு மாதிரியாக பழைய ஏற்பாட்டிலே 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது வீடு, அப்புறம் கூடாரம், அப்புறம் தேவனுடைய ஆலயம். நேற்று நம்ம பார்த்தோம் ஆலயத்தினுடைய அமைப்பு. இந்த சரீரத்தினுடைய அமைப்பை நாம் புரிந்து கொள்றதுக்கு தேவாலயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய சரீரத்தை என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் எப்படி வாசம் பண்ணுகிறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். தேவாலயத்தில் 3 இடங்கள் இருந்தது. என்னென்ன இருந்ததுங்க? வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம். அதே மாதிரி மனிதனுக்கு என்னென்ன இருக்குது? சரீரம், ஆத்துமா, ஆவி. இப்ப எப்படி தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் தங்கி இருந்ததோ, உடன்படிக்கை பெட்டி எப்பொழுதும் தங்கி இருந்ததோ, அதே போல நம்முடைய ஆவியிலும் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் என்ன பண்றாரு? தங்கி இருக்கிறார். ஆனா அவருடைய தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர்றதுக்கு நம்ம அனுமதிக்கல. காரணம், நம்முடைய ஆத்துமாவிலையும் சரீரத்திலையும் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இருதயத்துல பல அறைகள் இருக்கிறது என்பதையும் நம்ம நேற்று பார்த்தோம். 90 அறைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. முக்கியமான ஒரு சில அறைகளை நம்ம ஒழுங்குபடுத்தி இருந்தாலும் ஒரு சில அறைகளிலே பிசாசனுடைய தாக்கங்கள் மறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதற்கு அநேக காரியங்களை நான் உங்களோடு கூட சொன்னேன். முக்கியமான காரியங்களை உங்களோடு பேசின. முதலாவது ஜன்னல். நேற்று பேசினது முதலாவது ஜன்னல் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததா அந்த 3 அடுக்குகள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக சுழற்படிகள், அது என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக வரிசையான அறைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம ஜெபித்து நம்ம முடித்தோம். இந்த நாளிலே இந்த அடுத்த கட்டத்திற்கு நம்ம போக போறோம். அடுத்து நம்ம இவ்விதமான காரியங்களை, இந்த அறைகளை எப்படி சுத்திகரிப்பது? இந்த அறைகளை சுத்திகரிக்கிறதுக்கு வெறுமனே இயேசுவின் ரத்தம்னு சொல்லி ஜெபம் பண்ணா போதுமா? இயேசுவின் ரத்தம் வல்லமையுடையதுதான். ஆனா ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு சில செய்ய வேண்டிய வழிமுறைகள் இருக்கிறது. அதை செய்யாம நம்ம இயேசுவின் ரத்தம்னு சொன்னா எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? நிறைய பேர் இப்படி புரிஞ்சுப்பாங்க, இயேசுவின் நாமம் வல்லமையுடைய நாமம், அப்ப எதனா மேஜிக் பண்றதுக்காக நமக்கு கொடுக்கப்படலை. இயேசுவின் நாமம் வல்லமையுடைய நாமம் தான். ஆனாலும் அந்த நாமத்தினுடைய வல்லமை எப்போ வெளிப்படும்னா, அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த குறிப்பிட்ட மனிதனோ தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்கும் போதுதான் கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும். ஸோ அப்போ இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவர் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழல, ஆனா அவர் ஜெபிச்ச பேய் ஓடுது அப்படின்வாங்க. ஸோ அது தேவன் தன்னுடைய நாம மகிமைக்காக பண்றார். நம்ம அவர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழலைன்றதை பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, நம்ம திசை மாறி போயிடக்கூடாது. நிறைய பேர் ஊழியக்காரர்களை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய லைஃப் ஸ்டைலை அதை வச்சு டிசைன் போடுவாங்க. அதாவது அந்த ஊழியக்காரர் அப்படி இருக்கிறாரு, அதனால நான் அப்படி இருக்கிறேன். நமக்கு எந்த ஊழியக்காரனுமே நமக்கு மாதிரி இல்லை. நமக்கு தேவன் ஒருத்தர் தான். தேவனுடைய பரிசுத்தம் தான் நம்முடைய ஒரே குறிக்கோளாக இருக்கிறது. ஸோ ஆகையினால நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, அந்த ஊழியக்காரர் சரியில்லை, இந்த ஊழியக்காரர் சரியில்லை, அதனால நான் ஆண்டவர்கிட்ட தூரம் போயிட்டேன், அதனால நான் சர்ச்சுக்கு வரல. இது எல்லாமே நம்ம மாம்சத்துல நமக்கே கொடுத்துக்கிறதான ஒரு சில சாக்கு போக்கு. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லாது. ஆண்டவர் இந்த ஊழியக்காரனை பார்த்தேன், இந்த ஊழியக்காரன் சரியில்லை, அதனால உங்களை விட்டு தூரம் போயிட்டேன். ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளில் கேட்பாரு, ஊழியக்காரன் உனக்காக ரத்தம் சிந்தினானா, நான் உனக்காக ரத்தம் சிந்தினான்னு கேட்பார் இல்லையா? ஸோ அப்போ யாரு முக்கியன்றதை நம்ம பிரதானப்படுத்தணும். ஊழியக்காரனோ, விசுவாசியோ, நமக்கு மேல இருக்கிறதான ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை சொல்ற மென்டரோ, இவங்க நமக்கு முக்கியம் கிடையாது. இவங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பங்கு வகிக்கிறாங்க. ஆனா முக்கியமானவர் தேவன் மாத்திரமே. ஸோ அப்போ இந்த நாளில இந்த அடுத்த கட்டத்திற்குள்ள போக போறோம். இந்த அறைகளை நாம் சுத்திகரிப்பது எப்படி? அதற்கான வழிமுறைகள் என்ன? அதற்கான ஆலோசனைகள் என்ன? இதை செய்யறதுக்கு நான் எவ்விதமாக ஆயத்தமா இருக்கணும் அப்படின்றத குறித்து இதனால பேச போகிறேன். நாளை தினத்திலே இன்னும் ஒரு சில அறைகளை குறித்து, இன்னும் ஒரு சில காரியங்களை குறித்து நாளைக்கு நான் பேச போறேன். இன்னைக்கு நம்ம ஆதாரமாக ஒரு சில காரியங்களை நம்ம வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் 44வது அதிகாரம் 5 - 6 வசனங்கள். எசேக்கியேல் 44வது அதிகாரம் 5 - 6 வசனங்கள். வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, கர்த்தருடைய ஆலயத்தின் சகல நியமங்களையும்
அதன் சகல சட்டங்களையும் குறித்து நான் உன்னோடே சொல்வதையெல்லாம் நீ உன் மனதிலே கவனித்து, உன் கண்களினாலே பார்த்து, உன் காதுகளினாலே கேட்டு, பரிசுத்த ஸ்தலத்தினுடைய எல்லா வாசற்படிகளின் வழியாய் ஆலயத்திற்குள் பிரவேசிப்பதும் அதிலிருந்து புறப்படுவதும் இன்ன விதமென்று நீ ஆலோசித்து பார்த்து, இஸ்ரவேல் வம்சத்தாராகிய கலகக்காரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இஸ்ரவேல் வம்சத்தாரை நீங்கள் செய்த அருவருப்புகளும் போதும். இப்போ ஒரு தரிசனமாக தேவாலயத்தை பத்தி தேவன் எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாருங்க, இதுல 2 காரியத்தை சொல்றார். 5வது வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தின் சகல நியமங்கள். 2வதா அதன் சகல சட்டங்கள். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நியமங்கள் சட்டங்கள். கரெக்ட் தான். எசேக்கியேல் 44:5 கரெக்ட். 2 வார்த்தை. இந்த 2 வார்த்தையும் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை எழுதிக்கோங்க. ஒன்று நியமங்கள்னா ரெகுலேஷன்ஸ், சட்டங்கள்னா ப்ரொசீஜர்ஸ். இந்த 2 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் உன்னோட சொன்னதையெல்லாம் உன் மனசுல நல்லா கவனிக்கணும். பாருங்க, எசேக்கியேல்ட்ட சொல்ற, நல்லா கவனிச்சு உன் கண்களினாலே பார்த்து, அடுத்து உன் காதுகளினாலே கேட்டு, பரிசுத்த ஸ்தலத்தினுடைய எல்லா வாசற்படிகளின் வழியாய் ஆலயத்திற்குள் பிரவேசிப்பதும், அதாவது சரீரத்துக்கு உள்ள போவதும், அடுத்ததா அதிலிருந்து புறப்படுவதும். இப்போ நம்ம சரீரத்தினுடைய வாசல்களை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? நேத்து பார்த்தோம், கண்ணு காது இதெல்லாமே பார்த்தோம். அது வெளியே உள்ள போறதையும் ஆராய்ந்து பார்க்கணுமா, உள்ள இருதயத்திலிருந்து வெளியே போறதையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து, இஸ்ரவேல் வம்சத்தை பார்த்து நீ என்ன சொல்லணும், நீங்கள் செய்த எல்லா அருவருப்புகளும் போதும். அதுக்கப்புறம் ரொம்ப கண்டிக்கிறதான வார்த்தைகள் அதுக்கு பின்னாடி வருது. சரி, இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த 44வது அதிகாரத்தை நம்ம படிச்சிருப்போம்னு சொல்லி நான் நம்புறேன். அதுல பாத்தீங்கன்னா 3 அறைகளும், அந்த 3 மாடிகள், அப்புறம் 90 அறைகள் இது எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ ஒரு பில்டிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 2 பேர் முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க ஒரு கட்டடத்திற்கு. ஒன்னு பில்டிங்கோட ஓனர், கரெக்டா? அந்த பில்டிங்க்கு லேண்டு காசு கொடுத்து வாங்கினவர், காசு கொடுத்து அந்த பில்டிங்கை கட்டினவர். இன்னொருத்தர் யாரு அப்படின்னா, அந்த பில்டிங்க்கு ஒருவேளை ஒரு என்ஜினியரா இருக்கலாம், இல்ல ஒரு இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க, சில பில்டிங் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பேர் இருக்கு. 2வதா இருக்கிற ஆள். சோ இந்த 2வதா இருக்கிற ஆளுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னா, அவர் ஓனர் கிடையாது. ஆனா எல்லாவற்றையும் ஜாக்கிரதையா செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்புல இருக்குது? இந்த 2வதா இருக்கிறதான என்ஜினியர் கிட்ட இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இப்போ ஓனர் யார்கிட்ட கேட்பாரு? என்ஜினியர் கிட்ட கேட்பாரு. ஏதாவது பில்டிங்ல திடீர்னு ஒரு பில்டிங் கட்டி இருக்கிறாங்க, ஓனர் காசு கொடுத்து பில்டிங் கட்ட சொல்லியிருக்கிறாரு. என்ஜினியர் கட்டின உடனே ஏதாவது திடீர்னு விரிசல் விட்டுருச்சுன்னா யாரை போய் கேட்பாங்க? என்ஜினியர் கூப்பிட்டு கேட்பாங்க, நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சியா? நான் சொன்னதான இந்த காரியங்களை நீயே செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த பில்டிங் இன்ஸ்பெக்டர் ஆர் பில்டிங் என்ஜினியர் இவரு தான் கேள்விக்குரியவர். இப்போ நம்ம சரீரத்துல இதே மாதிரி தான். நம்முடைய சரீரத்துல நம்ம சரீரத்திற்கு ஓனர் யாரு? தேவன். இந்த சரீரத்துக்கு இன்ஸ்பெக்டர் யார் தெரியுமா? நம்போ. நான் சொல்றது புரியுதுங்களா? சரீரத்துக்கு அதிபதி யாரு? தேவன். சரீரத்தை கண்காணிக்க கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? எனக்கு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ சரீரத்துக்கு அதிகாரியா இருக்கிற அவரு சரீரத்துல ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சுன்னா யார்கிட்ட கேள்வி கேட்பாரு? ஏன் கிட்ட, நம்ம கிட்ட கேள்வி கேட்பார். சரீரத்துல ஒரு தீமை நடக்குது, சரீரத்து இருதயத்துக்குள்ள ஒரு தீமை வருதுன்னா ஏன் இதை நீ திறந்து விட்டான்னு கேட்பார் இல்லையா? இப்போ திடீர்னு லீக் ஆகுது அப்படின்னா அந்த ஓனர் உடனே யாரை கூப்பிடுற? இன்ஜினியருக்கு போனை போடு, வா இன்ஜினியர் என்ன பண்ற, ஏன் இங்க லீக் ஆகுது கேட்பாரா இல்லையா? ஏன்னா அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு, ஏன்னா அவர் தான் ஓனர். அதே போலதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இங்க தேவன் அந்த ஆலயத்திற்கு அதிபதி. இப்ப எசேக்கியேல ஆண்டவர் ஒரு என்ஜினியர் மாதிரி கூட்டிட்டு போயிட்டு, வா உனக்கு எல்லாம் நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. சோ அப்போ இந்த இடத்துல இந்த என்ஜினியருக்கு ரொம்ப ஒரு 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 பவர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் எதை உள்ள அனுமதிக்கணும், எதை வெளியே துரத்தணுன்ற அனுமதி அவருக்கு, என்ஜினியருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த சாலமோன் இந்த தேவாலயத்தெல்லாம் கட்டினார் இல்லைங்களா? இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் கட்டும் போது அவர் அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய சமூகத்துல என்னத்தை கேட்டாரு? ஞானத்தை அவரு கேட்டு பெற்றுக்கொண்டார். அதன்படி எல்லா காரியங்களும், அதாவது மக்களை நியாயமா
அவரு நியாயம் செய்யறது மாத்திரம் இல்லை, இந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கும் விசேஷமான ஞானத்தை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்திருந்தாரு. ஸோ அப்போ இதெல்லாம் தாண்டி சாலமோனுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா, அவன் கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தானா? இல்லை. கடைசி நேரத்தில் அவன் தன்னுடைய விக்கிரகாராதனை செய்கிற பல பெண்களை திருமணம் செஞ்சதுனால உண்மை தேவனை விட்டுட்டு அவன் அப்புறம் விக்கிரகங்கள் பின்னாடி அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த தேவாலயத்தை கட்டுவதற்கும் இந்த தேவாலயத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கும் அவன் வாழ்ந்த டைம்ல ஒரு விசேஷமான ஞானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ அப்ப அதே போலதான் இந்த நாட்களிலே நாம் 2 காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, நல்ல 2 காரியங்கள் இந்த சரீரமாகிய ஆலயத்தை குறித்து ஆராய்ச்சி பார்க்கறது 2 காரியங்களை நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது, டிசர்ன்மெண்ட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியினுடைய பகுத்தறிவு. எனக்குள்ளாக எப்படிப்பட்ட ஆவி இருக்குது? நிறைய பேரு பரிசுத்த ஆவின்னு நினைச்சுக்கிட்டே பிசாசை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் நிறைய தேவ பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஒளியின் தூதன் இருக்கும். அப்போ நமக்குள்ள என்ன வேணும்னா, முதலாவது எனக்குள்ள இருக்கிற ஆவியவே நான் பகுத்தறிகிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் வரம் எனக்கு வேண்டும். ஆண்டவர்கிட்ட அந்த கிஃப்ட் எனக்கு வேண்டும். முதலாவது டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட். ரெண்டாவதா சூப்பர் நேச்சுரல் விஸ்டம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஞானம். இது 2மே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அவசியமா இருக்குது. நான் சொல்றது புரியுதா? என்னதுங்க? ஒண்ணு ஆவிகளை பகுத்தறிகிறது, இன்னொன்னு என்னதுங்க? இன்னொன்னு என்ன சொன்னேன்? சூப்பர் நேச்சுரல் விஸ்டம், இயற்கைக்கு அப்பால் பட்டதான ஒரு ஞானம். நமக்கு இது 2மே தேவைப்படுகிறதாக இருக்கிறது. ஸோ இப்போ இந்த பகுத்தறிகிறதான இந்த கிஃப்ட் இருக்கு இல்லைங்களா, இது எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னா, உண்மையாலுமே ஆவி மண்டலத்துல எனக்கு இந்த வாழ்க்கையில எனக்கு சரீரத்துல இந்த பிரச்சனைனா, அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறதான ஆவியை பார்க்கக்கூடியதற்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை அந்த பகுத்தறிவு. ரெண்டாவதா, ஞானம் எனக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னா, அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்றது, எப்படி நான் ஹேண்டில் பண்றது, எப்படி நான் கையாளுவது, எப்படி நான் அதை மேற்கொள்ளுவது அப்படின்றதுக்கு ரெண்டாவது நமக்கு ஞானம். புரியுதா? முதலாவது பகுத்தறிவு என்னத்துக்கு? நமக்குள்ள இருக்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து கரெக்டானதை அறிஞ்சு கொள்றதுக்கு. ரெண்டாவதா, பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரி செய்யறதுக்காக தான் நமக்கு என்ன தேவன் கொடுக்கிறாரு? ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானம், சூப்பர் நேச்சுரல் விஸ்டம். அப்ப இந்த 2 காரியத்திற்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்கள்ல கண்ணை மூடி ஒரு ஜெபம் பண்ணலாமா? சொல்லுங்க எல்லாரும் என் பின்னாடி. பரிசுத்த ஆவியானவரே, சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்குள்ளாக இருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். இந்த நாளிலே எனக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுப்பீராக. ஆவிகளை பகுத்தறிகிறதான விசேஷித்த வரத்தை தேவ சமூகத்திலிருந்து நான் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். எனக்கு வாழ்க்கையில இருக்கிறதான பிரச்சனைகளுக்கு பின்பதாக இருந்து செயல்படுகிற ஆவிகளை கண்டடையத்தக்க இனம் கண்டு கொள்ள எனக்கு பகுத்தறிவின் வரத்தையும் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அதிலிருந்து வெளியே வருவதற்கும் எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை தேவ சமூகத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய வாசல்களும் ஜன்னல்களும் ஜாக்கிரதையாயிருப்பதற்கு எனக்கு கற்றுத்தாரும். என்னுடைய வாழ்க்கையில நான் தேவ ஆவியானவருடைய அதிகாரத்திலே நடக்க தைரியத்தை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, இப்போ நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். என்னத்துக்காக? இந்த 2 காரியத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆண்டவரே, எனக்கு விசேஷித்த வரம். என்ன வரம்? பகுத்தறிவின் வரம். ரெண்டாவதா விசேஷித்த ஞானம். என்ன ஞானம்? என்ன ஆவின்னு பகுத்தறிஞ்சு தேவையில்லாத ஆவியை நம்மளை விட்டு வெளியேற்றணும், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். பொதுவா டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர்ல எல்லா டாக்டரும் ஒழுங்கா மருத்துவம் பண்ண மாட்டாங்க. ஆமா தானே? உங்களுக்கே தெரியும். அது பேர் என்ன சொல்லுவாங்க? டயக்னாஸ்ன்னு சொல்லுவாங்க. டயக்னாஸ் பண்றது. டயக்னாஸ்னா என்ன அர்த்தம்? இந்த
வியாதிக்கு இப்படி மருந்து கொடுக்கணும், இல்ல இந்த விளைவுகளா, தலைவலிக்குதா உங்களுக்கு இந்த பிரச்சனை, இல்ல வயிறு வலியா உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றவர் தான் யாரு? சரியான ஒரு டாக்டரா இருக்க முடியும். மற்றபடி தலைவலிக்கு மொத்தமா எல்லா தலைவலிக்கும் ஒரு மாத்திரை கொடுக்குறவர் எல்லாம் டாக்டர் ஆக முடியாது. அப்படி பார்த்தா மெடிக்கல் ஷாப்பு கடைக்காரர் தான் நமக்கு டாக்டரா இருக்க முடியும். ஆனா டாக்டர் என்ன பண்ணுவாரு? தலைவலினா முதல்ல கேட்பார், என்ன பண்ணீங்க, தூங்குனீங்களா தூங்கலையா, வயிறு வலினா என்ன சாப்பிட்டீங்க, எல்லாமே கேட்பார். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன மருந்து கொடுப்பாரு. எடுத்த உடனே பெரிய மருந்துலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ஞ்சு பார்த்து அப்படியும் வலி சரியாகலன்னா போய் ஸ்கேன் எடுத்துட்டு வாங்குவாங்க. என்னமோ ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல அவங்க அதை செய்யறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டயக்னாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆராய்ந்து பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் பகுத்தறிவு இல்லாம ஞானம் செயல்பட முடியாது, ஞானம் மட்டும் இருந்து பகுத்தறிவு இல்லைனாலும் செயல்பட முடியாது. இது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கிற காரியம். ஒன்னு என்னதுங்க? பகுத்தறிவு. இன்னொன்னு என்னது? ஞானம். புரிஞ்சதுங்களா? சோ இப்போ எசேக்கியேலுக்கு கர்த்தர் விசேஷமான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தாரு. என்ன அதிகாரம்னா, அவர் எல்லாவற்றையும் அந்த வசனத்துல படிச்சோம் இல்லைங்களா, எல்லாவற்றையும் என்ன பண்ணணுமா? அவரு உன் காதுகள்னாலே கேட்டு ஆலயத்திற்குள் பிரவேசிப்பதும் அதிலிருந்து புறப்படுவும் இன்ன விதம் என்று நீ ஆலோசித்து பார்த்து அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ கதவுகளை பற்றி பார்க்கலாம். கதவுகள் ரெண்டு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது. ஒன்னு வெளியில இருக்கிறது உள்ள வரணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. இன்னொன்னு உள்ள இருக்கிறது வெளியில போகணும். கதவுக்கு இந்த ரெண்டு பர்பஸ் தான் இருக்கு இல்லைங்களா? கதவு வச்சு நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. அப்ப கதவுல இது ரெண்டு தான். ஒன்னு என்ட்ரன்ஸ் இல்ல எக்ஸிட். என்ட்ரன்ஸ்னா உள்ள நுழையிறது, எக்ஸிட்னா வெளியே போகிறது. ஒரு வசனத்தை படிப்போம். மத்தேயு 18வது அதிகாரம் 18வது வசனம். ஏசப்பா இந்த வசனத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். மத்தேயு 18:18. வாசிக்கலாமா? பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இப்போ இங்க ஏசப்பா இதை பல இடங்கள்ல நம்ம பயன்படுத்துறோம். தேவனுடைய ராஜ்யத்துல ஜெபத்திற்காக, பிசாசின் வல்லமைகளை கட்டுறதுக்காக இந்த வசனத்தை நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த வசனத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பாருங்க, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எதை உங்களுடைய அந்த வாசல்கள் வழியாக நீங்கள் அனுமதிக்காம இருப்பீங்களோ அது பரலோகத்துல அனுமதிக்கப்படாது. அதே மாதிரி உங்கள் வாசல்கள் வழியாக நீங்கள் எதை கட்டவிழ்ப்பீர்களோ, எதை நீங்க அலோவ் பண்றீங்களோ, வெளியே போன்னு சொல்லி அலோவ் பண்றீங்களோ அது பரலோகத்திலும் அது அலோவ் பண்ணப்படும். அப்ப என்ன அதிகாரம்? அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய சொந்த அதிகாரத்தினால நீங்க என்ன பண்ண முடியாது, அதை செய்ய முடியாது. நீங்க சொல்றத பரலோகத்தோடு இணைஞ்சு செய்யும் பொழுது பரலோகம் அதை செய்வதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குது. நான் சொல்றது புரியுதா? இப்போ உங்க இருதயத்துக்குள்ள போராட்டங்கள் இருக்கலாம், சரீரத்துல நிறைய போராட்டங்கள் இருக்கலாம், மறைந்திருக்கிற ஆவியின் வல்லமைகள் இருக்கலாம். இப்போ இதுல இருந்து வெளியே வரணும்னா நம்ம இப்போ பரலோகத்தோட நம்ம சிங்க்ரனைஸ் ஆகணும். சிங்க்ரனைஸ்னா என்ன அர்த்தம்னா, ஒத்து போகணும். நமக்கும் பரலோகத்துக்கு ஒத்து போனாதான் நம்ம இங்க சொல்றதான ஜெபத்திற்கு பரலோகம் கேட்டு பதில் தரும். நிறைய பேரு பரலோகத்தோட சிங்க்ரனைஸ் ஆகல, ஒத்து போகலன்னு சொல்லி சொன்னா நம்ம என்னதான் இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லி நம்ம கத்துன்னு கத்துனாலும் எந்த மாற்றமுமே நமக்கு வராது. அப்போ முதலாவது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த ஆலயம், சரீரமாகி இந்த ஆலயம் முதலாவது எதோட இணைஞ்சிருக்கணும்? பரலோகத்தோட இணைஞ்சிருக்கணும். பரலோக அமைப்பை நமக்குள்ள பெற்றிருக்கணும். அதனாலதான் நேத்து கூட நேத்து 2 நாளுமே பார்த்தோம், ராஜ்யம் எனக்குள்ளாக, பரலோக ராஜ்யம் எனக்குள்ளாக. அப்ப தேவனுடைய ராஜ்யம் உள்ள வரும்பொழுது நான் பரலோகத்தோடு இணைக்கப்படுகிறேன். ஐ எம் இன் டியூன் வித் ஹெவன். பரலோகத்தோட நான் சிங்க்ரனைஸ் ஆயிடுறேன். அப்போ நான் போற இடத்துல எல்லா இடத்துலையும் நான் பேசுற எல்லா வார்த்தையிலையும் பரலோகம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. Heaven is waiting for me. Angels are waiting for me. ஏன்னா நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவனா இருக்கணும் அப்படின்னா, பரலோகத்தோடு இணைந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவனா நான் இருந்தேன்னா நான் போற எல்லா இடத்துலையும் என்னால தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும். ஆனா நமக்கு இயேசுவின் நாமம் தெரிஞ்சிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், சர்ச்சுக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா பரலோகத்தோட இணைஞ்சு நம்ம ஒத்து போகலன்னு சொல்லி சொன்னா நம்ம போய் தேவ நாம மகிமைக்காக எதையுமே செய்ய முடியாது. நம்ம பாட்டு பாடினாலும் எந்த மாற்றமும் நடக்காது. நம்ம பேய் பிடிச்சவனுக்கு இயேசுவின் நாமத்தினால போனா பேய் போகவே போகாது. ஏன் தெரியுமா? இயேசுவின் நாமத்துல வல்லமை இல்லைன்றது கிடையாது.
ஜெபிக்கிற அந்த மனுஷன் பரலோகத்தோடு இன்னும் ஒத்து போகல. பரலோகத்தினுடைய அமைப்பு அந்த மனுஷனுடைய இருதயத்துல இன்னும் உண்டாகல. ராஜ்யத்தினுடைய அந்த முழுமை இன்னும் அந்த மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளாக உண்டாகல. அப்போ நம்ம இந்த அமைப்பு, அதாவது இந்த நம்மளுடைய இருதயமோ அங்க தேவனுடைய பரலோக ராஜ்யமும் முதலாவது சிங்க்ரனைஸ் ஆகணும், ஒத்து போகணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த வாசல் வழியா ஒரு காரியத்தை வெளியேற்றணும்னு சொன்னா அது கண்டிப்பா வெளியேறும். அதே மாதிரி தேவ ஆவியானவருடைய ஒரு சுகமளிக்கிற வல்லமையோ இல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது சமாதானத்தின் தேவன் வாசம் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அதே ஆவியானவர் என்ன பண்ணுவார்? ஒரு மனுஷனுக்காக இப்ப நீங்க ஜெபம் பண்றீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மனுஷனுக்காக ஜெபம் பண்றீங்க, அசுத்தாவி வெளியே போகணும்னு நீங்க ஜெபம் பண்ணி அது போகலன்னா பிரச்சனை கண்டிப்பா அவங்ககிட்டயும் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனா நம்ம முதலாவது ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம பரலோகத்தோடு அந்த பரலோகத்தினுடைய அந்த கட்டளையை கொடுக்கறதுக்கு நானு பரலோகத்தோடு ஒத்து போயிருக்கிறேனா? அப்படின்னா நான் வாயை திறந்து கொடுக்கிற கட்டளைக்கு அந்த பிசாசு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். இயேசுவின் நாமத்துக்கு மேலானது பிசாசு எந்த பிசாசும் கிடையாது. ஆனா என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்றத தேவன் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார். அப்போ என்னுடைய வாசல்கள் வழியாக நான் எதை வெளியே அனுப்புகிறேன், என்னுடைய வாசல்கள் வழியாக நான் எதை நான் உள்ளே கொண்டு வருகிறேன் அப்படின்றத குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனாலதான் நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கட்டி போட்டு அது எதை நீங்க அலோவ் பண்ணாம இருக்கிறீங்களோ அது உங்க வாசலுக்குள்ள வரப்போறது இல்லை. அதே நேரத்தில் எதை கட்டவிழ்ப்பீர்களோ, எதை உங்களுடைய இருதயத்திலிருந்து வாசல் வெளியே போகணும்னு சொல்றீங்களோ அது உங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியே போகும். புரியுதுங்களா? சோ அப்ப முதலாவது இந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு நம்மளுடைய இருதயம் பரலோகத்தோடு என்ன இருக்கணுங்க? கனெக்ட் ஆயிருக்கணும், ஒத்து போயிருக்கணும். இந்த கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய அதிகாரம் வெளிப்பட முடியாது. சரி, அடுத்ததா ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு சில தாக்கங்கள் அடிமைத்தனம். நான் சொன்ன மாதிரி நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தாலும் நேத்து ரெண்டு நாள்லயுமே நம்ம பேசின ஒரு காரியம், தேவ பிள்ளையா இருந்தாலும் அவனை பிசாசு பிடிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கன்க்ளூஷன் நேத்து 2 நாள் நம்ம பேசணும். ஸோ அதனால இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஏசப்பா ஒவ்வொரு விதமான ஆவியின் தாக்கங்களையும் ஒவ்வொரு விதமான பிசாசின் தாக்கங்களையும் தனித்தனியா அவர் பிரிச்சு வச்சிருந்தார். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு ராஜ்யம்னு சொன்னேன் இல்லைங்களா? நேத்து கூட பார்த்தோம், பிசாசுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த ராஜ்யத்துல ஹையரார்கி இருக்கு. அதிகாரம் கொடுக்கிறவங்க இருப்பாங்க, அதிகாரத்துக்கு கீழே அந்த அதிகாரத்தை நிறைவேற்றவங்க இருப்பாங்க, வேலை செய்யற ஆட்கள் அடியாட்கள் மாதிரி இருப்பாங்க, சண்டை போடுறவங்க இருப்பாங்க. இப்படி ஹையரார்கி மாதிரி அந்த கிங்டம்ல, பிசாசனுடைய கிங்டம்ல இருக்குது. இதை பத்தி சொல்லும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்க் 9வது அதிகாரம் 29வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. மார்க் 9:29. அங்க ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் ஒரு வாலிபனுக்காக ஜெபம் பண்றாங்க. யாரு? சீஷர்கள் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணா அந்த பேய் ஓடல. உடனே ஏசப்பா என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு, அந்த பேய் ஓடிடுச்சு. இவங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும் இல்லைங்களா? சீஷர்கள் எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். உடனே போய் ஏசப்பா கிட்ட கேக்குறாங்க, ஏசப்பா நாங்க ஜெபம் பண்ணா ஏன் பிசாசு ஓடல அப்படின்ன உடனே அப்ப ஏசப்பா பதில் சொல்றாரு. 29வது வசனம், அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அப்போ இவ்வகை அப்படின்னாலே அந்த வேர்ட்ல புரிஞ்சுக்கணும், அப்ப வகையா பிசாசு இருக்கு. ஒரு சில பிசாசை நீங்க இயேசுவின் நாமத்தினாலும் சும்மா உசு அப்படின்னாலே ஓடிடும். அதெல்லாம் குட்டி பிசாசுங்க. ஒரு சில பிசாசெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டெரிஃபிக்கான பிசாசு. அப்ப அந்த பிசாசை நீ டார்கெட் பண்ணி அதை நீ அடிச்சு துரத்தணும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற்றணும்னா அதுக்கு உனக்கு என்ன தேவை? அதுதான் சொல்றாரு, உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும். சோ இங்க பாருங்க, 2 காரியத்தை ஏசப்பா பிரதானப்படுத்துறாரு. என்னது? உபவாசம், ஜபம். ஏன்னா அதுலதான் வல்லமையே இருக்குது. எதுல இருக்குது? உபவாசத்திலும் ஜபத்திலும் தான் வல்லமை இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஈவன் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல கூட பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, 40 நாள் போய் உபவாசம் இருந்தாரா, வனாந்தரத்துக்கு போனாருங்களா? அப்போ பாத்தீங்கன்னா 3 காரியம் நடந்துச்சு. முதலாவது, பிசாசு வந்தான், ஆனா பிசாசு இவரு துரத்தினார். பிசாசை துரத்தினதுக்கு அப்புறம் 2வது நடந்தது என்ன தெரியுமா? தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். 2வதா. அடுத்து 3வதா வல்லமையோடு அவர் என்ன பண்றாரு? வனாந்தரத்திலிருந்து போய் ஊழியத்தை செய்யறார். சோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங் பிரேயர்ல நடக்கிறது 3 காரியம். ஒன்னு, என்ன பண்ணுவீங்க? டெவில நீங்க துரத்துவீங்க, பிசாசை துரத்துவீங்க.
ரெண்டாவதா தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்யும்படி வருவார்கள். மூன்றாவதா வல்லமை அந்த உபவாசத்திலிருந்து வெளிப்படும். அப்ப உபவாசம் வந்து நம்ம மேன்மை பேசுறதுக்காக கிடையாது, கர்த்தருடைய வல்லமையை நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்காக. ஹல்லேலூயா. சோ அப்போ நம்ம வந்து நான் உபவாசம் பண்றேன் ஏசப்பா கூட சொல்லுவார் இல்லையா, உபவாசம் பண்ணிக்கிட்டு நான் உபவாசம் பண்றேன்னா சொல்லிட்டு இருக்காத. என்ன பண்ணு, களைச்ச சோர்ந்து போன முகத்தோட இருக்காத, நல்ல தலையெல்லாம் வாரிட்டு போய் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணு. இதுதான் உபவாசம் பண்ணிட்டு நீ வெளியில வந்து உபவாசம் பண்ற மாதிரி நீ நடிக்காத அப்படின்லாம் ஏசப்பா பல இடத்துல அவங்கள திட்டுறார். சோ அப்ப பாருங்க, ஏசப்பா இங்க நமக்கு ஒரு தெளிவுபடுத்துறார். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பிசாசும் வகை வகையாக என்ன பண்ணுதுங்க, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப எல்லா பிசாசும் இயேசு நாமத்தினால ஓடிடாது. ஒரு சில பிசாசுலாம் நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஆலயத்திலே பார்த்துருக்கிறோம். ஒரு சில பிசாசுலாம் தேவ பிரசன்னத்திலே என்ன ஆயிடும், அது ஓடிடும். ஆராதனை பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆராதனை பண்ணும்போதே அலக்கழிச்சு பிசாசு ஓடிடும். ஒரு சில பிசாசு இயேசுவின் நாமத்தினாலும் சொன்னா ஓடும். ஒரு சில பிசாசு தலைமையில கையை வச்சா ஓடும். ஒரு சில பிசாசு நீங்க தலைமையில கையை வச்சு 4 வருஷமா தலைமையில கை வச்சாலும் போகவே போகாது. ஏன்னா இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி போகாதுன்னு ஒரு ஹையஸ்ட் கேட்டகரியை வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம பிரச்சனைக்கு வருவோம். மற்றவங்களுக்கு எல்லாம் பேய் பிடிச்சி அதெல்லாம் துரத்தியாச்சு. இப்போ நமக்குள்ள இன்னும் மறைந்திருக்கிற ஆவிகள் என்ன, அதை வந்து தைரியமா அந்த ஆவி என்ன பண்ணுது, இப்ப துணிச்சலா வந்து கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்துகிட்டு இருக்குது, கர்த்தருடைய வசனத்தை படிக்குது. இப்ப இந்த வசனம் எல்லாம் படிக்கும் போது அந்த அறைகள் ஆவி இருக்குதா இல்லையா, அசுத்தாவி இருக்குது. ஆனா என்ன பண்ணுதுன்னா மறைஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மறைந்திருக்கிற காரியங்களை டார்கெட் பண்ணி நம்ம என்ன பண்ணணுங்க, வெளியே நம்ம துரத்தணும். அப்போ இவ்விதமான தாக்கங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறும் பொழுது ஒவ்வொரு மனிதன் பிசாசனுடைய தாக்கங்கள் மாறும். நான் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு பிசாசனுடைய போராட்டம் டெலிவரன்ஸ் எங்க நடக்கும், ஆராதனையிலேயே நடந்துரும். தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஆராதிக்கும் போதே நடக்கும். ஒரு சில நேரங்களில் நான் சொன்ன மாதிரி இயேசுவின் நாமத்தினால தனிப்பட்ட முறையில் ஜபிக்கும் போது நடக்கும். ஒரு சில நேரத்தில் உபவாசம் பண்ணி ஜபிக்கும் போது நடக்கும். இப்போ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அவங்கள வந்து புறங்கூற, அவனுக்கு பிசாசு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு அவங்கள பத்தி காசிப் பண்றதுக்காக கிடையாது. இதை வந்து நம்ம ஆவியின் மண்டலத்துல நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் இவை எல்லாவற்றின் மேலும் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் எசேக்கியேல் கிட்டயும் கர்த்தர் என்ன சொன்னாரு, நான் உனக்கு காண்பிக்க போறதெல்லாம் நீ நல்லா கவனம் வச்சு, இதுல இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோன்னு சொல்லுவார். இதை எழுதிக்கொள், நோட்ஸ் எடுத்துக்கோ, எப்படிப்பட்ட டெலிவரன்ஸை நான் கொடுக்க போறேன்றதை நீயே பாரு, இதை பார்த்து நீ என்ன பண்ணு, எழுதிக்கொள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இது எழுதிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா கடைசி நாட்களா இருப்பதுனாலே பிசாசனுடைய தந்திரங்களும் எப்படி இருக்கு தெரியுங்களா, மாறிக்கிட்டே இருக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ அது நம்ம எவல்யூஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா, எவல்யூஷன் என்னது, பரிணாம வளர்ச்சி மாதிரி பிசாசனுடைய கிரியைகளும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பிசாசனுடைய கிரியைகள் வெளிப்படையா இருந்துச்சு. ஆனா இப்போ பிசாசு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, ரொம்ப சட்டுலா வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப மறைமுகமா வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ நம்ம அந்த மறைமுகத்துல இருக்கிற ஆவிகளை என்ன பண்ணணும், துரத்தணும். இப்ப வெளியில பார்த்துட்டு எதுவும் ஆஸ்தாவி இல்லைங்க அப்படின்ட்டு போயிட முடியாது. மறைஞ்சிருக்கும் இருதயத்தின் ஆழங்களிலே, அது மறைந்திருக்கும். கிறிஸ்தவனுடைய இருதயத்திலும் அது மறைந்திருக்கும். அப்போ இதை நம்ம டார்கெட் பண்ணணும்னு சொன்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோ இவ்விதமா டார்கெட் பண்றதுல 3 காரியங்கள் இருக்குது. நம்ம இருதயத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள், இருதயத்தில் இருக்கிறதான பிசாசின் போராட்டங்களை டார்கெட் பண்றதுக்கு 3 காரியங்கள் இருக்கு. முதலாவது என்ன அப்படின்னா, கெஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். கெஸ் பண்றதுனா புரியுதுங்களா? அதாவது கெஸ்னா தமிழ்ல என்ன சொல்றது, என்னப்பா, கணிக்கிறது, யூகிக்கிறது, கணிச்சிருது. கெஸ் பண்றது என்ன அப்படின்னா, இவர் இப்படி பேசுறாரு, அதனால இவர்கிட்ட இந்த ஆவி இருக்குது, இவர் என்னைய ஒரு மாதிரியா பாக்குறாரு, அதனால இவர்கிட்ட இச்சையின் ஆவி இருக்குது. சோ இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய செயல்பாட்டை வச்சு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியை நம்ம என்ன பண்றது, ஆராய்ந்து பார்க்கறது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? ஒரு மனுஷனுடைய செயல்பாட்டை வச்சு அவனுக்குள்ள என்ன ஆவி அப்படி, அதாவது செயல்பாடுனா அவனை கெஸ் பண்ணி, அதாவது அவனை நியாயம் தீர்க்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த காரியத்தை நம்ம எப்பயுமே செய்யக்கூடாது. ஸோ பொதுவாக இந்த டெலிவரன்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கும் போது, இந்த டெலிவரன்ஸ்க்காக நம்ம பங்கெடுக்கும் பொழுது இந்த விஷயத்தை நம்ம மறந்து விடுறோம். கெஸ்ஸிங் அப்படின்றது நம்மளுடைய எல்லைகளிலே இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரியான விதத்துல அந்த ஆவி என்ன பண்ணணும், நம்ம இடம் கண்டு கொள்ளணும். அது தேவ பிள்ளையா இருந்தாலும் சரி,
அது தேவனை ஏற்றுக்கொள்ளாத மனுஷனா இருந்தாலும் சரி, நம்ம ஸ்பெசிஃபிக்கா பின் பாயிண்ட் பண்ணி பிசாசை என்ன பண்ணணும்? டார்கெட் பண்ணணும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இதுக்கு ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாமா? பிரசங்கி 10வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. பிரசங்கி 10:10 வாசிக்கலாமா? இருப்பு ஆயுதம், பிரசங்கி 10:10, இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். இப்ப பிரசங்கி ஒரு டிப் நமக்கு கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, ஆயுதம் மழுங்கலா இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு மொன்னையான ஒரு கோடாரி எடுத்து மரத்தை வெட்டணும்னா நீங்க ரொம்ப நேரம் என்ன பண்ணணும்? வெட்டணும். 4 மணி நேரம் போட்டு மூச்சு இறைக்க, கை கால்லாம் வலிக்க நீங்க வெட்டணும். அதே அந்த கோடாரி நல்லா ஷார்ப்பா இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு 1/4 மணி நேரத்துல என்ன பண்ணிடலாம்? ஒரு பெரிய மரத்தை வெட்டிட முடியும். அப்போ அதுதான், அப்ப கூர்மையா ஸ்பெசிபிக்கா. அதனாலதான் சாலமோன் நீங்க எழுதுறாரு, ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அப்போ ஸ்பிரிச்சுவலா இந்த ஆவிகளை பகுத்தறியறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுங்க? ஞானம் ரொம்ப அதிகமா தேவைப்படுது. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஞானத்தை கேட்கணும். இப்ப நான் என்னத்துக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க எல்லாருமே உங்க குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க. நீங்க வெளியில போனீங்கன்னா 40 பேரோட பழகுறீங்க. பல இடங்கள்ல இருக்கிறாங்க. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஆவி இருக்கு. அது ஒண்ணு பரிசுத்தாவியா இருக்க முடியும், இல்ல அசுத்தாவி. நியூட்ரலா ஒரு மனுஷன் எந்த மனுஷனாலும் இருக்க முடியாது. இப்போ ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிற குடும்பத்தாரை கூட ஒரு சில நேரத்தில் இப்போ வீட்டில் இப்போ குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பையன் இருக்கான், வாலிப வயசுல இருக்கிற ஒரு பையன் இருக்கிறான். இப்போ இந்த வாலிப வயசுல இருக்கிறதான அந்த பையன் அம்மாவுக்கு முன்னாடி அப்பாவுக்கு முன்னாடி வீட்டில் நல்ல பையனா இருக்கலாம். ஆனா அந்த அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இந்த ஞானம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையனை மறைமுகத்துல பாவம் செய்ய வைக்கிற ஆவி என்னன்றதை என்ன பண்ண முடியும்? அம்மாவுக்கு அப்பாவுக்கும் தெரியும். இப்படி நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பையன் போய் ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்திலையோ இல்ல பொண்ணு போய் ஏதோ ஒரு தவறான உறவுலையோ மாட்டிக்கும் போது அப்புறம் ஐயோ அம்மா சாமின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அழுது கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? ஆவிகளை பகுத்தறிகிறதான ஞானம் நம்ம இடத்துல இல்ல. சோ அப்போ அது தேவ பிள்ளையா இருந்தாலும் சரி, அவிசுவாசியா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் பார்த்த உடனே டிசர்ன் பண்றதுக்கு, அந்த பகுத்தறிகிறதுக்கு கர்த்தருடைய விசேஷத்த ஞானத்தை நம்ம கேட்கணும். இப்ப நீங்க நிறைய பேர் வேலைக்கு போறீங்க, உங்க கூட 4 பேர் வேலை செய்யலாம், இல்ல உங்களுக்கு கீழே 4 பேர் வேலை செய்யலாம், உங்களுக்கு மேல 4 பேர் வேலை செய்யலாம். ஆனா யார் உங்க கூட இருந்தாலும் அவங்க ஒவ்வொருவருடைய ஆவியும் நீங்க என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு தேவனுடைய ஞானத்தை கேட்கணும். இது தெரியாம இவ்வளவு நல்ல மனசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னமோ வெகுளியா பழகிற மாதிரி நீங்க போய் பழகுனீங்கன்னா உங்களுக்கு பக்கத்திலேயே குழிய வெட்டி உங்களை அங்கேயே சமாதி பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம கூட பழகிறவன், போறவன், வர்றவன், ஈவன் வீட்டில் இருக்கிறவங்கள கூட நீங்க என்ன பண்ணணும்? அதுக்காக சந்தேக பார்வையோட பார்க்கறத பத்தி நான் சொல்ல, அதாவது வெறுப்போட அவங்கள பார்க்கறது கிடையாது. அவங்கள நம்ம நேசிக்கணும், ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை நம்ம இனம் கண்டு கொள்ள வேண்டும். அப்போ இதுக்கு விசேஷமான ஞானம் நமக்கு தேவை. இல்லைன்னா அப்படியே இப்ப நான் சொன்ன மாதிரி அலக்கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா டைரக்டா தேவனுடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் சொல்லி சொன்னா ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார்? ஈவன் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து வெளிப்படுத்துவாரு, நமக்கு எதிரில் இருக்கிற குடும்பத்துல, நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல, இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் மறைந்து இருக்கிற காரியங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஸோ கெஸ்ஸிங், இந்த பிசாசனுடைய தாக்கங்கள்ல கெஸ்ஸிங் ரொம்ப தப்பானது. கெஸ் பண்ணக்கூடாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. ஃபிஷிங்னா மீன் பிடிக்கிறது. மீன் பிடிக்கிறதுனா எப்படின்னா, இப்போ மீன் பிடிக்கிறதுனா வலை வீசி மீன் பிடிக்கிறது இல்லை, தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க பாத்தீங்களா? தூண்டில் போடும்போது என்ன பண்ணுவாங்க? சின்ன ஒரு புழுவை மாட்டிக்குவாங்க. சின்ன ஒரு புழுவை போட்டு ஒரு பெரிய மீனை பிடிக்கிறது. இந்த மாதிரி நிறைய பேர் டெலிவரன்ஸ்ல பண்ணுவாங்க. இதுவும் தப்பு. என்ன அப்படின்னா, இவங்க தங்களுக்கு ஒரு 4-5 இடத்துல பிசாசனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால வெளிப்பட்டதை அவங்க பார்த்திருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஜெபிச்சிருக்க மாட்டாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க? போயிட்டு இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசே, இது போலையா? அப்ப இப்படி சொல்லி பார்க்கலாம், இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே போ பிசாசே, அப்பயும் போலையே, சரி இப்படி சொல்லி பார்ப்போம். பாஸ்டர் அன்னைக்கு அக்கினின்லாம் சொன்னாரு, இயேசுவின் நாமத்தினாலே தேவ அக்கினினாலே போ பிசாசே, அப்படியும் போலையே. இதுதான் ஃபிஷிங்.
என்னன்னா ஒவ்வொரு தூண்டிலா போட்டு போட்டு ஒவ்வொரு மீனையா துரத்தலான்னு நினைக்கிறது. இதுவும் ரொம்ப ரொம்ப தவறு. இப்படியும் நம்ம செய்ய கூடாது. நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு வரல, சரிங்களா? அதாவது புழுவை போட்டு மீன் பிடிக்கிற அந்த வேலையை வந்து டெலிவரன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. அப்போ நமக்கு ஒரு 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 ஸ்கில் நமக்கு தேவைப்படுது, நமக்கு ஒரு அக்யூரசி தேவை நமக்கு. அதாவது சரியா ஒரு மனுஷனை பார்த்து இந்த மனுஷனுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மனுஷனுக்குள்ள இந்த ஆவி மறைந்திருக்கிறது, இந்த மனுஷனுக்குள்ள இந்த ஆவி. ஏன் சம்டைம்ஸ் நம்மளே கூட நம்ம வாழ்க்கையில ஒரு செயல்பாடுகள் மாறும் பொழுது கர்த்தர் அது நமக்கு பின் பாயிண்ட் பண்ணுவார். இந்த ஆவி உன்னோட இருதயத்துக்குள்ள இருக்குது, இதை வெளியே துரத்துன்னு ஆண்டவர் அப்பயும் நமக்கு என்ன பண்ணுவார், உணர்த்துவார். ஸோ வெளியில் இருக்கிறது மாத்திரம் இல்லை, எனக்குள்ள இருக்கிற ஆவியும் டிசைன் பண்றதுக்கு பகுத்தறிகிறதுக்கு எனக்கு விசேஷித்த ஞானம் எனக்கு தேவைப்படுகிறது. அடுத்தது மூணாவதா ஹோப்பிங். ஸோ முதலாவது கெஸ் பண்றது, அது தப்புன்னு சொன்னேன். ரெண்டாவதா ஃபிஷ் பண்றது, மீன் பிடிக்கிற மாதிரி அதையும் இதையும் சொல்லி பேயை துரத்தணும்னு நினைக்கிறது, அதுவும் தப்பு. மூணாவதா ஹோப்பிங். ஹோப்பிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படியாவது ஜோம் பண்ணி இந்த பிசாசை வெளியே துரத்திடணும். இல்லைன்னா இப்போ தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணிட்டேன், பேய் ஓடலன்னா என்னையெல்லாம் மக்கள் என்ன நினைப்பாங்க, என்னைய வந்து தப்பா நினைச்சுக்குவாங்க. அதனால ஏதாவது ஒன்று பண்ணி தலைகளையே பிடிச்சி ஆட்டி கீழே தள்ளி விட்டுருவோம், அஸ்தாவி போயிடுச்சுன்னு சொல்லிடலாம். இது மாதிரி நிறைய பாஸ்டர்ஸ் பண்றதை நான் பார்த்துருக்கிறேன். அதாவது அது அவங்களுக்கு பிரச்சனை. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த மனுஷனுக்கு பிசாசுக்கு டெலிவரன்ஸ், பிசாசுல இருந்து டெலிவரன்ஸ் ஆகுதோ இல்லையோ, இவங்க எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்ட கூடாது. இப்படிப்பட்ட எண்ணத்தோடையும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ளேயோ இல்லை டெலிவரன்ஸ்க்காக நம்ம ஜெபம் பண்ண கூடாது. அது ரொம்ப ரொம்ப மற்ற ரெண்டை விட இதுதான் ரொம்ப மோசம். ஏன்னா இந்த எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சென்டர்ட்னஸ்ன்னு சொல்லுவோம், தங்களையே மையமாக வச்சு. அதாவது நான் யார் முன்னாடியும் அவமானப்படக்கூடாது, என்னை யாரும் பார்த்து சிரிச்சிடக்கூடாது, என்னை எல்லாரும் பார்த்து என்னை பெரிய ஊழியக்காரன், வல்லமையுள்ள ஊழியக்காரன் எல்லாரும் சொல்லணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றது, இல்ல இருக்கிற பேய் இல்லாத பேய் இருக்கிற பேய் மாதிரி நல்லா தலையை பிடிச்சி ஆட்டி கீழே தள்ளி விடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது இந்த ரெண்டு காரியத்தை கேட்கணும். சொன்ன இல்லைங்களா, ஒண்ணு பகுத்தறிவின் ஆவி, இன்னொன்னு அந்த ஆவியை எப்படி துரத்தணுன்ற விசேஷித்த ஞானம். இது ரெண்டும் இல்லைன்னு சொல்லி சொன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியவே நம்மளால துரத்த முடியாது. அப்புறம் எங்க போய் வெளியில இருக்கிற அஸ்தாவியை துரத்துறது இல்லைங்களா? ஸோ அப்போ இது ரெண்டையுமே நம்ம கர்த்தருடைய சமூகத்துல கேட்கணும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். நான் தம்பிலாம் அடிக்கடி எங்க வீட்டில் எல்லாருக்கும் தெரியும், ஜான் அனோசிக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து ரொம்ப வல்லமையான ஒரு ஊழியக்காரர், சவுத் ஆப்பிரிக்காவில் ஊழியம் பண்றார். அவருடைய பிரசங்கள்லாம் நிறைய நான் கேட்பேன். அவர் வந்து ஒரு சாட்சி ஒரு நாள் சொன்னார். அந்த சாட்சியில அவர் அப்பதான் ஊழியத்துக்காக வந்திருந்தார். ஊழியத்துக்கு வந்திருந்தப்போ ரொம்ப நாளா நல்ல அபிஷேகத்துல நல்லா ஜெபம் பண்ணி பயங்கரமா உபவாசம் பண்ணிலாம் ஜெபம் பண்ணி அவர் ஆண்டவர் சமூகத்துல இருந்தார். அப்போ கர்த்தர் இவருக்குள்ள அந்த ஒரு வல்லமை வந்ததை இவர் ஃபீல் பண்றார். நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் பயங்கரமான ஆவியினுடைய அபிஷேகம் வந்துருச்சு, ரைட், இனிமேல் எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். உடனே இவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு பார்த்தா அவருடைய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் செத்து போயிட்டான், திடீர்னு இறந்துட்டான். இவரால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. ஆனால் இவருக்குள்ளேயே தான் அந்த வல்லமை இருக்குது, ஏன்னா ஜோம் பண்ணிலாம் வல்லமையாக பெற்றுட்டார் இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணுறாரு, இப்போ உடனே சரி ரைட் என்ன பண்ணுவோம், போயிட்டு ஜோம் பண்ணி செத்து போனவன் என்ன பண்ண போகிறோம், நம்ம உயிரோட எழுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறார். போயிட்டு இவர் பயங்கரமாக உட்காந்து ஜோம் பண்ணுறாரு. அங்கே இருக்கிறவங்கலாம் பார்க்குறாங்க, அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கேசக் மேலே வந்து இதை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார், கை வச்சு ஜோம் பண்ணுறார். இயேசுவின் நாமத்தினாலே அவன் பேரை சொல்லி உயிரோட எழும்பு, உயிரோட வா, உயிரோட வான்னு கத்தி கத்தி கூப்பிடுறாரு. வரவே இல்லை. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. இவன் வந்தான் பைத்தியக்காரன் மாதிரி உயிரோட எழுப்புறான்றான், ஒன்றுமே நடக்கலை. உடனே இவர் இப்படிலாம் சொல்லி பார்க்குறாரு, இயேசுவே உங்களுடைய நாமம் வந்து தூஷணமாயிடும், தயவு செஞ்சு எப்படியாவது கொஞ்சம் அவனை எழுப்பிடுங்க அப்படிலாம் சொல்லி பார்த்தாரான். வேலைக்கே ஆகல. ரொம்ப நேரம் கத்தி கத்தி பார்த்து தொண்டை வறண்டு போய் அவமானத்தோட அழுதுகிட்டே அந்த வீட்டை விட்டு வந்துட்டார். அவன் செத்தே போயிட்டான். வந்துட்டு 21 நாள் தண்ணி கூட குடிக்கல, ட்ரை ஃபாஸ்டிங். 21 நாள் உட்காந்து அழுன்னு அழுகுறாராம் ஆண்டவர் சமூகத்துல. ஏசப்பா, நான் உங்க ஊழியக்காரன் தானே, நீங்க தானே என்னை அழைச்சிங்க, உங்க அபிஷேகம் தானே என் மேல இருக்குது, அப்புறம் ஏன் செத்து போனவன் என்னால உயிரோட எழுப்ப முடியல? என் ஃப்ரெண்டு அவன் சின்ன வயசுல செத்துட்டான், அவனை என்னால் ஏன் உயிரோட எழுப்ப முடியல அப்படின்னோன்னு ரொம்ப நாள் 4-5 நாள் அது ஒரு சத்தமும் வரல. அப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு அப்போ கர்த்தர் பேசுறத அவர் கேட்டாராம். அப்போ தேவன் சொன்னாரா அவர்கிட்ட,
உன்னுடைய சத்தம், நீ கூப்பிட்ட சத்தம் அங்க இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் கேட்டுச்சு. ஆனா செத்து போன உன் ஃப்ரெண்டுக்கு கேட்கல. ஏன்னா அவன் இருக்கிற இடம் வேற ஒரு இடம். அவனுடைய ஆத்துமா, அவனுடைய உயிர் இருக்கிற இடம் வேற ஒரு ரெல்ம், வேற ஒரு மண்டலத்தில் இருக்குது. அங்க உன் சத்தம் கேட்கணும்னா இந்த இந்த சத்தத்தை வச்சு நீ என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. இந்த சத்தத்துல நீ அவன் பேரை கூப்பிட்டினா அங்க போய் கேட்காது. அந்த 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 இடத்துல உன் சத்தம் எட்டாது. அப்போ அந்த இடத்துல, அந்த ரெல்ம்ல உன்னுடைய சத்தம் கேட்கணும், அந்த மண்டலத்துல உன் சத்தம் கேட்கணும், ஆவிகள்லாம் இருக்கிற அந்த மண்டலத்துல உன் சத்தம் கேட்கணும்னா அதுக்கு நீ இன்னென்ன காரியமா செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அவருடைய ஊழியத்தினுடைய தொடக்கத்தில், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் மேலே ஊழியத்தில் இருக்கார். நிறைய பேர் அவருடைய ஆலயத்திலே வந்து நிறைய பேர் குழந்தைங்க, நேற்று கூட பார்த்த ஒரு அம்மாவுக்கு லிவர் கேன்சர் வந்து நின்னாங்க. இப்படின்னாரு, அப்படியே அது சரியாயிடுச்சு, அவ்வளோதான். இப்படி கையை வச்சு இப்படியே அதை வெளியெடுக்கிற மாதிரி இப்படி பண்ணார். அந்த அம்மா கீழே விழுந்து வழியில் துடிச்சு அந்த அம்மாவுக்கு ஹீல் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ பாருங்களேன், அந்த மனுஷனுக்கு ஸ்பெசிஃபிசிட்டி இருந்துச்சு. ஒரு 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 குறிப்பிட்ட பிரச்சனையை சரியாக பின் பாயிண்ட் பண்ணி அது என்ன பிரச்சனைன்னு அவர் கண்டு கொண்டு அந்த பிரச்சனையை டைரக்டா அவர் அட்ரஸ் பண்றாரு. அந்த பிரச்சனை உடனே என்ன ஆயிடுச்சு, டீல் பண்ண முடிஞ்சது. அப்ப காரணம் என்னன்னா, அப்ப நான் இதை பார்க்கும்போது எனக்குள்ள ஆசை இல்லை, நான் எவ்வளவு குறைவுபட்டேன்றதை நான் உணர்ந்தேன். அந்த அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ஆசை வராது. சே, நான் இன்னும் எவ்வளவு ஜபத்துல குறைவுள்ளவனா இருக்கிறேன். இந்த மாதிரி ஏன் கர்த்தர் நம்மளுமா செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்ய முடியும். ஆனா அதற்கு ஒரு கிரயம் வேணும். அதுக்கு ஒரு கிரயம். அந்த மனுஷன் அவர் அப்படிப்பட்ட ஊழியம் செய்யறாருன்னா அவருக்கு அதை என்ன பண்றாரு, ஒரு கிரயம் செலுத்தினார், உபவாசம் பண்ணாரு, யாருக்கிட்டையும் அவர் பேசல, உலக பிரகாரமான எல்லா இன்பங்களையும் தூக்கி போட்டார். தேவன் மாத்திரம் தான் எனக்கு வேணும், வேற எதுவுமே வேணான்னு சொல்லி கிரயம் செலுத்தின மனுஷனால என்ன பண்ண முடிஞ்சது, செத்து போன ஒரு மனுஷங்களை அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் செத்து போனவங்களை உயிரோட எழுப்பிட்டார். இன்னைக்கு அவர் பெருமையை நான் சொல்ல வரல, ஆனால் நீங்க புரிந்து கொள்ளணும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறதான ஒரு பாதை, அவருடைய லைஃப் லெசன் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த பிரச்சனையை டார்கெட் பண்றதுக்கு நமக்கு பகுத்தறிவு வேணும். ரெண்டாவதா அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு வேண்டிய ஞானத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இது சும்மானா நம்ம டெய்லிக்கும் ஜெபம் பண்றதுனால கிடைக்காது. அடிக்கடி நம்ம அதிகமான ஜெபத்தை நம்ம செய்யணும். அடிக்கடி தேவன் உணர்த்துறப்பெல்லாம் நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். 21 நாட்கள் நம்ம சர்ச்சில் நடத்தினாதான் நீங்க உபவாசம் போடணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தினாருன்னா வீட்டிலேயே நீங்க 21 நாள் உபவாசம் போடுங்க, 7 நாள் உபவாசம் போடுங்க, 3 நாள் உபவாசம் போடுங்க, இல்ல ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. சனிக்கிழமை தான் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு என்னைக்கு சொல்றாரோ. ஆனா எப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கிரயத்தை செலுத்துறதுக்கு நம்ம ரெடி ஆகிறோமோ அப்பதான் கர்த்தருடைய அபிஷேகத்துல இந்த 2 காரியத்தை கர்த்தர் நம்ம கற்றுத்தருவார். ஒன்னு the spirit of discernment, பகுத்தறிகிறதான ஆவி. இன்னொன்னு the spirit of wisdom, அந்த பகுத்தறிந்து அந்த ஆவிகளை வெளியேற்றுவதற்கு வேண்டியதான விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருவார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ இந்த காரியத்தை நம்ம தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ 2 காரியங்களை பார்த்தோம், டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் அண்ட் சூப்பர் நேச்சுரல் விஸ்டம். ஸோ 3 காரியங்கள், செய்யக்கூடாத 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது என்ன சொன்னேன், கெஸ் பண்ணி இந்த ஆவியா அந்த ஆவியான்னு சொல்லிட்டு கெஸ் பண்றது இருக்கக்கூடாது. அடுத்தது மீன் பிடிக்கிற மாதிரி, ஃபிஷிங் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லி பார்ப்போம், அதை சொல்லி பார்ப்போம், இயேசு நாமத்துல ஓடுதான்னு பார்க்கலாம், இப்படி நம்ம பண்ணக்கூடாது. அடுத்தது ஹோப்பிங்னா என்ன அர்த்தம், அதாவது ஏதாவது பண்ணி என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நான் ஏதாவது பண்ணி சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப தவறு. அப்போ முதலாவது இந்த டெலிவரன்ஸ்க்காக நம்ம உண்மையாக நம்ம ஜெபிக்கும் போது அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம். நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசாசுகளை துரத்தும் போது, ஆவியின் வல்லமைகளை துரத்தும் போது நிறைய பேர் சத்தம் போட்டு சொன்னோம், இயேசுவின் நாமத்தில் போ போன்னுவாங்க, தொண்டை தண்ணிலாம் வளண்டுரும். ஸோ சத்தமா, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, சத்தமா கத்துறனால பிசாசுக்கு போவாது, சத்தமா கத்துறனால பிசாசு போவாது. எதனால போகும் தெரியுமா, தேவனுடைய வல்லமையினால தான் அது போகும். ஸோ அப்போ நீங்க அந்த வல்லமை எப்படி வேணா வெளிப்படலாம். நான் சொன்ன மாதிரி ஆராதனை நேரத்திலையும் வல்லமை வெளிப்படலாம். நீங்க தூரமா இங்கிருந்து வேற ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு மனுஷனுக்காக ஜெபம் பண்ணும் போது கூட வல்லமை வெளிப்படலாம். எப்படி வேணா வல்லமை வெளிப்படலாம். நீங்க கையை தொட்டாதான் வல்லமை வெளிப்படணும்னு அவசியம் இல்லை. அப்போ வல்லமைக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது ரெகுலேஷன்ஸ். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாமே இந்த 2 காரியங்களை வச்சுதான் நான் பார்க்க போறோம்னு சொன்னேன், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சரிங்களா? ஸோ முதலாவது நம்ம ரெகுலேஷன்ஸை பார்க்கலாம். என்னென்ன நியமங்கள், எசேக்கியேல் 44:5 இருக்கு இல்லைங்களா, ஆலயத்தின் சகல நியமங்களையும்
அதன் சட்டங்களையும். ஸோ நியமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிரேக்க வார்த்தை இதுக்கு கெனான் அப்படின்ற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. கெனான்னா இப்போ நம்மளுடைய பைபிள் கூட அந்த கெனானிசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் நம்ம படிப்போம். பைபிளில் இந்த புத்தகங்கள் நம்ம பைபிள் இருக்கணும்னு சொல்றது நியமிக்கப்பட்டிருக்கு. 66 புத்தகங்கள், நிறைய புக்கு நம்ம பைபிளில் எழுதியிருக்காங்க இல்லையா? புக் ஆஃப் ஈனோக்னு இருக்குது, ஆனால் அதை நம்ம பைபிளில் இன்க்ளூட் பண்ணலை. பாரூக்னு ஒரு புக் இருக்குது, அதை நம்ம பைபிளில் இன்க்ளூட் பண்ணல. மெக்காபீஸ்னு ஒரு புக் இருக்குது, அதை நம்ம பைபிளில் இன்க்ளூட் பண்ணல. காரணம் என்ன? அது கெனானிசிட்டிக்குள்ள வரல. கெனானிசிட்டினா என்னன்னா, நியமனம் பண்ணப்பட்டது, அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுதான். ஸோ இந்த நியமங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ இந்த நியமங்கள் தான் எதை உள்ளே அனுமதிக்க போது, உள்ள இருக்கிற எதை வெளியே துரத்த போகுது அப்படின்றத இந்த நியமங்கள் தான் முடிவு பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்னேன், நேற்றுக்கு முந்தினமும் சொன்னேன், பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு அவனுக்கு லீகலான ஏதாவது என்ட்ரி பாயிண்ட் இருந்தால் தான் அவன் என்ன பண்ணுவான், நுழைவான். சட்டப்பூர்வமான ஒரு அதிகாரம் இருந்தால் தான் பிசாசுனால என்ன பண்ண முடியும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய முடியும். சரி, என்னென்ன காரியங்கள், என்னென்ன லீகலான என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல போறேன். முதலாவது, நீங்க அதை எழுதுறதுனா எழுதிக்கோங்க. முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையோடு நம்மளுடைய எண்ணம் சீர்பொருந்தாமல் இருக்கும் பொழுது, இது ஒரு முக்கியமான ஒரு என்ட்ரி பாயிண்ட். பிசாசு நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழையறதுக்கு முக்கியமான என்ட்ரி பாயிண்ட் என்னது? இந்த நியமனம். முக்கியமான நியமனம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையோடு என்னுடைய சிந்தை சீர்பொருந்தாமல் இருக்கும்போது, when we do not align our thoughts with the word of God. ஓகேங்களா? ரெண்டாவதா, நான் பேசுறதும் நான் விசுவாசிக்கிறதும் எதிர்மறையா இருக்கும்போது, நான் பேசுறதும் நான் விசுவாசிக்கிறதும், நான் விசுவாசிக்கிறது என்ன? வாழுவேன், சுகமாயிருப்பேன், தேவன் எனக்காக நன்மைகளை செய்வார் இப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா சண்டை போடும் போதோ துக்கம் வரும்போதோ என்ன பேசுறோம்? வாயில நாசமா போயிடுவோம் போல இருக்குதே, இந்த வழியிலேயே செத்து போயிடுவோம் போல இருக்குதே, இப்படி பேசுறோம். பார்த்தீங்களா? இப்படி பேசும்போது நம்ம என்ன பண்றோம்? ஒரு பிசாசுக்கு ஒரு நியமனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம், ஒரு லீகலா உனக்கு ஒரு ஓப்பனிங்கை கொடுக்குறோம். ஸோ எப்பயுமே நம்ம பேசுற வார்த்தையும் நம்ம விசுவாசிக்கிற விசுவாசமும் ஒன்னா இருக்கணும். என்ன விசுவாசிக்கிறோமோ அதை தான் நம்ம பேசணும். சரியா? ரெண்டாவது காரியம், கன்ஃபெஷன்ஸ். when our confessions do not match our faith. அடுத்தது, மூன்றாவதா, அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க முடியாமை. ஒரு மனுஷனை உங்களால மன்னிக்க முடியலன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள பிசாசு இருக்கு. நான் 100% சொல்லுவேன், சத்தமா சொல்லுவேன். ஒரு மனுஷனை உங்களால மன்னிக்க முடியலன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கு? நீங்க ஊழியக்காரனா கூட இருங்க, ஆனா ஒரு மனுஷனை உங்களால மன்னிக்க முடியலன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கு? பிசாசு இருக்கு. சரியா? நான் ஸ்ட்ராங்கா அதை நான் சொல்ல விரும்புறேன். அடுத்து, நான்காவதா, பரம்பரை சாபங்களை நாம் மறந்து விடும் பொழுது, when we do not address generational patterns or generational curses, பரம்பரையாய் வருகிறதான வழிமுறைகளை நாம் கண்டுக்காம விட்டுரும் போது, அதை மறந்துடும் போது பிசாசு உள்ள வந்துருவான். நான்காவதா. அடுத்தது, ஐந்தாவதா, கோப பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது, ஆங்கர் இஷ்யூஸ், கோபம், எதுக்கு எடுத்தாலும் கோபம், கண்டிப்பா பிசாசு உள்ள நுழையறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. பிசாசுக்கு இருக்குது. பிசாசு உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள நுழைய. நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கலாம், சர்ச்சுக்கு போலாம், பெரிய ஒரு அபிஷேகம் நிறைஞ்ச மனுஷனா இருக்கலாம், ஆனா கோவப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பிசாசு என்ன பண்ணுவான்? உங்களுக்குள்ள வருவான். அடுத்ததா, எத்தனை சொல்லியிருக்கேன்? 5 சொல்லியிருக்கேன். ஆறாவதா, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு நபரினாலே கொடுக்கப்பட்ட பொருட்கள் உங்கள் வீட்டிலே, உங்கள் எல்லைகளிலே இருக்கும் பொழுது, இது எங்க நம்ம பார்க்க முடியும்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல பொண்ணு பையன்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அப்போ பொண்ணு gift கொடுத்துருப்பாங்க, இல்லை பையன் gift கொடுத்துருப்பான், ஏதாவது ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க, இப்போலாம் ஃபோன் வாங்கி தராங்க, எப்படியோ ஒன்று, ஏதோ ஒரு பொருள். தேவனுக்கு பிரியமில்லாத நபர் உங்களுக்கு கொடுத்த பொருள் உங்கள் எல்லைகளிலே இருக்கும் பொழுது, அது குண்டூசியிலிருந்து ஆரம்பிச்சு பெரிய காரா கூட இருக்கலாம், அதை நீங்க உடனே என்ன பண்ணிடணும்? தூக்கி போட்டுறணும் வெளியில. தேவையில்லை. அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு மதிப்புள்ளதா இருந்தாலும் சரி, அது தேவையில்லை, அதை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அது உங்க வாழ்க்கைக்குள்ள சத்ரு நுழையக்கூடியதான ஒரு நியமமாக இருக்கிறது. அடுத்ததாக, ஏழாவதாக, ஏதோ ஒரு பொருளையோ இல்ல நபரையோ நாம் இச்சிக்கும் போது,
when we lust after someone or something. ஒரு நபரையோ ஒரு பொருளையோ இச்சிக்கும் போது பிசாசு உள்ள வர்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணிடுறோம். அடுத்ததா, ஒரு பொருளையோ ஒரு நபரையோ குறித்து பெருமையாய் பேசும் பொழுது, ஒரு பொருளையோ ஒரு நபரையோ குறித்து பெருமையா பேசினா பிசாசு உள்ள வருவான். திரும்ப சொல்றேன், யாரை பத்தி நம்ம பெருமையா பேச கூடாது. அவர் ரொம்ப நல்லவராகவே இருந்தாலும் அவரை பத்தி பெருமையா பேச கூடாது. நல்லவர்னு சொல்றதுக்கு தகுதியானவர் தேவன் ஒருத்தர் தான். அப்போ அதை தவிர்த்து மற்ற யாரையுமே நம்ம புகழ்ந்து பேச கூடாது. புகழ்ந்து பேசுறதெல்லாம் ஒரு சிலதுக்குலாம் நேச்சுரலா வரும். அவங்ககிட்ட போனா ஒரு சிலர்லாம் எனக்கு தெரியும், அப்படியே புகழ்ந்துட்டேன், எனக்கு முன்னாடி அவங்க முன்னாடி நிக்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும், நமக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசக்கூடாது. அது பேசும்போது பிசாசுக்கு நம்ம ஒரு வழியை ஏற்படுத்துறோம். அடுத்ததா, தெரியாத ஒரு நபரோடு ஆத்ம பிணைப்பு இருக்கும் பொழுது, அன்னோன் சோல் டை. தெரியாத நபரோடு இருக்கலாம், தெரிஞ்ச நபரோடையும் இருக்கலாம், ஆனா சோல் டை, ஆத்ம பிணைப்பு, இது ஒரு முக்கியமான ஒரு பிசாசு நுழைகிறதான வாசலாக இருக்கிறது. அடுத்ததாக, யாராவது ஒருவரை காயப்படுத்தும் போதோ இல்ல அவர்களை அவமானப்படுத்தும் போதோ, நான் வேணும்னு பண்ணியிருப்பேன், அறியாமலும் பண்ணியிருப்பேன், ஆனா ஒருத்தங்களை காயப்படுத்தி பேசினேன், ஒருத்தங்களை அவமானப்படுத்தி பேசினேன்னா பிசாசு என் வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு ஒரு கதவை நான் என்ன பண்ணிடுறேன், திறந்துடுறேன். அப்ப நம்ம யாரையுமே காயப்படுத்தி பேசக்கூடாது, யாரையும் அவமானப்படுத்தி பேசக்கூடாது. இப்படி சொன்னாதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த புத்தி வராது. நீங்க சொன்னாலும் புத்தி வராது. புத்தி வரணும்னா ஆண்டோட தான் நோக்கி பார்க்கணும். ஒரு மனுஷனுக்கு புத்தி வரணும்னா அப்படிதான் நம்ம செய்யணுமே ஒழிய சொல்லி புத்தி வர வைக்க முடியாது. சரிங்களா? நான் திரும்ப சொல்றேன். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையோடு நம்முடைய எண்ணங்கள் சீர் பொருந்தாமல் இருக்கும் பொழுது. இரண்டாவதா, நாம் பேசுவதும் நாம் விசுவாசிப்பதும் எதிர்மறையா இருக்கும் போது. மூன்றாவதா, மன்னிக்க முடியாமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் போது. நான்காவதா, பரம்பரை சாபங்கள், பரம்பரை வழிமுறைகள் நம்ம வாழ்க்கையில நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னான். நான்காவதா, கோபம் வாழ்க்கையில் இருக்கும் போது. அடுத்தது நான் பார்க்கிறது, கோபத்துக்கு அடுத்தது தேவையில்லாத பொருட்கள், தேவனுக்கு பிரியமில்லாத நபர்களினாலே கொடுக்கப்பட்ட பொருட்கள், வீட்டுக்குள்ள வந்த பொருட்கள் நம்முடைய எல்லைகளில் இருக்கும்போது. அடுத்ததா, பொருளையோ ஒரு நபரையோ இச்சிக்கும் பொழுது. அடுத்ததாக, ஒரு பொருளையோ ஒரு நபரையோ குறித்து பெருமையாய் பேசும் பொழுது. அடுத்ததாக, ஆத்தும பிணைப்பு, தெரிந்த நபரோ தெரியாத நபரோ அவர்களோடு இருக்கிற ஆத்தும பிணைப்பு. அடுத்ததா, ஒருவரை காயப்படுத்தும் பொழுதோ அவமானப்படுத்தும் போதோ. இது எல்லாமே என்ன தெரியுங்களா, பிசாசு தந்திரமா கதவை திறந்து, கதவை திறந்து இல்ல, நீங்க கதவை திறந்து கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இந்த காரியம்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம இருதயத்தினுடைய கதவை திறந்து பிசாசே வெளியே போயிட்டு இருக்கோம். அது பாட்டுக்கு பிசாசை கூப்பிட்டு உள்ள எடுத்து வச்சுக்கிறதுக்கு சமமாக இருக்கிறது. அப்ப இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ இந்த காரியத்தை நாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒருவேளை இந்த காரியங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னா ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கணும். கர்த்தாவே, இந்த காரியங்கள் என்னிடத்துல இருக்குன்னு சொல்லி சொன்னா எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க. கோபம் இருக்கலாம், நிறைய பேருக்குள்ள மன்னிக்க முடியாம இருக்கலாம். அவன் என்னதான் இருந்தாலும் அவன் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது. அது சொன்னவர் அவரே மறந்துருப்பாரு, ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம், அது இன்னும் மனசுல வச்சிட்டு இருப்போம். ஸோ இப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம மனசுல வச்சிட்டு இருக்கும் போது பிசாசுக்கு நம்ம என்ன பண்றோம், பெரிய கதவாக நம்ம திறந்து கொடுத்து விடுகிறோம். அப்போ நம்ம இந்த நாட்களிலே நம்ம அதிகாரத்தோட இவ்விதமான தாக்கங்கள் நம்முடைய எல்லைகளை விட்டு வெளியேறும்படியாக நாம் கட்டளையிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்ப வெளியேற்றினதுக்கு அப்புறம் அந்த இடத்தை தேவனுடைய வல்லமையினால் நீங்க என்ன பண்ணணும், நிரப்பணும். இல்லைன்னா மத்தேயுல நம்ம முதல் நாள் வாசிச்சோம் இல்லைங்களா, மத்தேயு 12வது அதிகாரம் 43 to 45 எல்லாரும் வாசிக்கலாம். மத்தேயு 12 43 to 45. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். பாருங்க, பிசாசனுடைய தாக்கத்தை பத்தி ஏசப்பா சொன்னாரு.
ஒரு மனுஷன் இவ்விதமான தாக்கங்கள் வெளியேறிட்டானா உடனே அந்த வீட்டை அவன் என்ன பண்ணணும்? நிரப்பணும். காலியான வீடா இருந்தா பிசாசு என்ன பண்ணுவான்? தன்னை விட கொடுமையான 7 ஆவிகளை அவன் கூட்டிட்டு வருவான் அப்படின்னு சொல்லி. இப்போ முதலாவது இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு நான் திறந்து கொடுத்த எல்லா கதவுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அடைக்கிறேன். இவ்விதமான கதவுகளை திறக்கும்படி நான் செய்ததான பாவங்களை, தப்பிதங்களை இயேசுவே நீர் தயவாய் மன்னித்து இந்த கதவுகள் அடைக்கப்படும்படியாகவும் என் இருதயத்தில் ஆவியானவர் நிரம்பி இருக்கும்படியாகவும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆவி நிறைவு என்னுடைய இருதயத்தில், தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில், தேவன் மேல் இருக்கும் விசுவாசம் என் இருதயத்தில் நிரம்பும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஒரு சில நேரங்கள்ல இப்போ நம்ம முதலாவது பார்த்தது இந்த பிசாசுக்கு நம்ம எவ்விதமா வாசல்களை நம்ம திறந்து கொடுக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் நான் பேச போறேன், ஆகையினாலே நல்லா கவனிக்கணும். இப்போ எவ்விதமா இந்த பிசாசுக்கு நம்ம கதவுகளை நம்ம திறந்து கொடுத்தோம், ரெகுலேஷன்ஸ், நியமங்களை பார்த்தோம். ஒரு சில நேரங்கள்ல பிசாசு இருக்காது, பிசாசுக்கும் மனுஷனுக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனா வேற பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா, பொறுப்பற்ற தன்மையில இருந்திருப்பாங்க. அதாவது உதாரணத்திற்கு ஒரு அப்பா அம்மா மகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த மகள் வந்து பயங்கரமா ஒரு ஒரு வாலிப வயசு பெண்ணு, அந்த பொண்ணு வந்து திடீர்னு ஒரு ரிலேஷன்ஷிப்ல விழுந்துட்டான்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ரிலேஷன்ஷிப்ல ஒரு தேவையில்லாத உறவுல போய் அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா அப்படின்னா உடனே கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு பேய் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா அநேக தரம் இவ்விதமாக பெண் பிள்ளைகள், ரொம்ப ஸ்பெஷலா பெண் பிள்ளைகள் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடுறதுக்கு காரணம் என்னன்னா, தகப்பனுடைய ஸ்தானத்துல அவர் பொறுப்பற்றவரா தகப்பன் என்ன பண்ணிருப்பாரு, மகளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை என்ன பண்ணிருக்க மாட்டார், அவரு கொடுத்திருக்க மாட்டார். சோ இதுக்கும் பிசாசுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ தேவ பிள்ளைகளா நம்ம எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு. ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆஸ் அ ஃபாதர், தகப்பனா ஒரு மகளை நேசிக்கணும். வாலிப வயசு வரும்போது அந்த பொண்ணு ஒரு 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 மேனுடைய ஒரு ஸ்தானத்தை எதிர்பார்க்கும். அது எய்தர் அப்பா கிட்ட இருந்து வரணும், இல்ல அண்ணன் கிட்ட இருந்து வரணும், இல்ல தம்பி கிட்ட இருந்து வரணும். இது 3 தானே ஒரு பொண்ணுக்கு, அப்பா அண்ணன் தம்பி. இப்படி எதுவுமே 3மே இல்லை, எல்லாருமே பொறுப்பற்றவங்களா இருக்கிறாங்க, எல்லாம் ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு ஆப்வியஸா அதனுடைய அந்த அந்த இருதயத்தில் இருக்கிறதான அந்த இயக்கத்துல என்ன பண்ணும், ஏதோ ஒரு ஆண் எவனோ ரோட்ல போறவன் ஓரளவுக்கு அவன் கூட சுத்துறவனா இருப்பான், படிச்சவனா இருப்பான், அவன் பேசுறதை கேட்டு என்ன பண்ணிடும் அந்த பொண்ணு அந்த பையனோட ரிலேஷன்ஷிப்ல விழுந்துரும். அப்போ எல்லா நேரத்திலையும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ஆவியினுடைய தாக்கம் பிசாசு பிடிச்சிருக்கு, அந்த பிசாசு தந்திரமா அந்த பிள்ளைய வந்து வழி நடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பொறுப்புள்ளவங்களா வீட்டார் இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த வீட்டில் இருக்கிறதான ஒரு ஆத்துமாவை கண்டிப்பா பிசாசு என்ன பண்ணிட்டு போவான், கொள்ள அடிச்சிருவான். அது பிசாசனுடைய தந்திரமா இருக்கலாம், ஆனா பிசாசு அதுல இருக்க மாட்டான். பிசாசு வேற ஒரு விதத்துல டிசீவ் பண்ணுவான். உன்னை யாரும் நேசிக்கல, உங்க அப்பா உன்னைய கண்டுக்கல, இது சத்தம்லாம் அந்த பிள்ளைக்கு கேட்கும். உங்க அண்ணன் உன்னைய கண்டுக்கல, உங்க தம்பி உன்னைய கண்டுக்கல, அதனால பாரு இந்த பையன் என்ன பண்றான், உன்னைய நல்லா கவனிக்கிறான், உன்னைய நல்லா விசாரிக்கிறான். அப்ப அந்த பிள்ளை அந்த பையனோட ஒரு தேவையில்லாத உறவுல அந்த பொண்ணு போயிடும். இப்ப பாருங்க, இது ஒரு இன்னொரு பார்ட். இதுல இந்த நியமனத்தையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ரெகுலேஷன். எனக்கு ஒரு பொறுப்பா, இப்ப எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரு மகனா நான் என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செய்யணும். நான் என்னதான் எனக்கு ஊழியம் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா அப்பாவுக்கு செய்யணும். அதே மாதிரி என் மனைவிக்கு நல்ல கணவனா நான் இருக்க வேண்டியதை நான் இருக்கணும். நான் பொறுப்பற்றவனா நான் மாறும் பொழுது அந்த சூழ்நிலையை பிசாசு என்ன பண்ணிடுவான், தந்திரமா பயன்படுத்திக்குவான். ஆனா பிசாசு இன்வால்வ் ஆக மாட்டான் டைரக்டா, ஆனா பிசாசு அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்வான். சோ இந்த ஒரு காரியத்தையும் நம்ம தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோ முதலாவது நியமனங்களை பார்த்தோம். அடுத்ததா ப்ரொசீஜர், சட்டங்கள். 2 காரியத்தை பார்த்தோம் இல்லையா வசனத்துல, எசேக்கியேல் 44:5 அதுல அதான படிச்சோம்.
கர்த்தர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, கர்த்தருடைய ஆலயத்தின் சகல நியமங்களையும் அதன் சகல சட்டங்களையும். ஸோ இப்போ நியமங்கள்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்ததா சட்டங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர்ஸ். ப்ரொசீஜர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கான வழிமுறை. இப்போ உதாரணத்துக்கு என் கண்ணுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. என் கண்ணு என்ன பண்ணணும்னா, ஒரு பொருளை பார்த்து, இப்போ இது கை அப்படின்னா, இது கைன்னு எனக்கு எப்படி தெரியும்? என் கண்ணு பார்த்து உடனே அந்த நரம்பு வழியா என்னுடைய மூளைக்கு போய் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. என்னன்னு? இது கை. இல்லை, இந்த நபரை பார்க்குறேன், இவர் உட்காந்துருக்கிறாரு, இவர் இன்னார், இல்லை இவங்க இன்னார். ஏன்னா ஆல்ரெடி என்னுடைய மைண்டில் அவங்களுடைய மெமரி ஸ்டோர் ஆகிருக்கிறனால இந்த கண்ணில் பார்த்தோன்னே எனக்கு என்ன ஆகுது? ஒரு நினைவு வருது இல்லையா? இதுதான் ப்ரொசீஜர். ப்ரொசீஜர்னு என்ன அர்த்தம்னா, முறைப்படி செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா நம்ம செய்யறது, செய்ய வேண்டிய விதத்தில் நம்ம செய்யறது. ஸோ இதில் காணப்படுகிற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக பிசாசனுடைய தாக்கங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த தாக்கங்கள், பிசாசனுடைய தாக்கங்கள் இந்த ப்ரொசீஜர்ஸையும் கெடுக்கிறான். பாருங்க, யோவான் 10:10 நம்ம எல்லாரும் வாசிக்கிறோம். பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான். திருடனுடைய தன்மை பிசாசை பற்றி அவர் சொல்றார். திருடன் திருடவும் கொல்லவும். யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அப்போ இவ்விதமான காரியங்களை நாம் ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். அப்போ இந்த காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். என்ன காரியத்தை நான் ஒழுங்கின்படி நான் செய்யல, ஒழுங்கின்படி செய்ய வேண்டிய விதத்துல நான் செய்யாத காரியம் என்ன அப்படின்றத குறித்து நம் தேவனிடத்துல கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தும்படியாக நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இது ஒரு சில காரியங்களை நான் சொல்றேனே. இப்போ இந்த ஒரு சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் இருக்கும், மன அழுத்தம், இல்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா தோல்வியானவங்களாவே இருப்பாங்க. இது முடியாதுங்க, அவங்க பேச்சு பாத்தீங்கன்னா அது ஒன்றும் ஆகாதுங்க, இல்லை இது நடக்கவே நடக்காதுங்க, இப்படியே தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு உடைந்த போன ஒரு ஆவி, புரோக்கன் ஸ்பிரிட் இருக்குது. கர்த்தர் நம்மளை உடைக்கிறது வேற, ஆனா நாமளே உடைஞ்சு போறது வேற. இந்த புரோக்கன் ஸ்பிரிட் இருக்கும் போது பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அதை மன அழுத்தத்திற்காக என்ன பண்ணிக்குவான்? பயன்படுத்தி கொள்வோம். இதுல முக்கியமான ஒரு வேலை செய்யறது எந்த ஆவினா, பழக்கப்பட்ட ஆவிகள், ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ். இதுல இவங்க கை தேர்ந்த ஆவிகள். இந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ் பாத்தீங்கன்னா கை தேர்ந்த அசுத்தாவி. என்னன்னா, இதுக்கு குடும்பத்தை நல்லா என்ன பண்ணி வச்சிருக்கோம்? இது படிச்சு வச்சிருக்கோம். நம்மளுடைய முப்பாட்டன் எதுல வீக்குன்னு அதுக்கு தெரியும், எங்க தாத்தா எதுல வீக்குன்னு தெரியும், எங்க அப்பா எதுல வீக்குன்னு தெரியும். அதனால என்ன அவங்க எல்லாம் எதுல வீக்கா இருந்தாங்களோ அதுலயே என்ன விழ வைக்கும். இதுதான் ஃபெமிலியர் ஸ்பிரிட்டினுடைய ஆவி. சொல்லுவாங்க இல்லைங்களா, தொட்டு என்னது பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டுலையும் ஆற்ற கதை தான். இதுதான் ஃபெமிலியர் ஸ்பிரிட்டினுடைய வேலை. நம்மளையும் கிள்ளி விட்டுக்கும், இந்த பக்கம் ஆற்ற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையாலுமே ஆற்றதா இருந்தா எதுக்கு கிள்ளணும்? தொட்டுல ஆட்டுறது இருந்தா ஆட்டி விட்டு போக வேண்டியதானே. அதோடைய இன்டென்ஷனை நம்மள அள வைக்கிறது தான். சரிங்களா? ஸோ அப்போ இப்படிதான் இந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ் கிரியேட் செய்யுது. இதனுடைய தன்மைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 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 ரெகுலேஷன், இந்த ப்ரொசீஜர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, சத்ருவினுடைய வல்லமைகளை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம். நிறைய நேரம் நம்ம குறைச்சி எடை போட்டுடுறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க என்னங்க ஒரே பிசாசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பிரச்சனை எல்லாம் ஓடிடும், ஓடி போயிடும். சரி, அப்போ உங்க வாழ்க்கையில ஏன் பிரச்சனை இருக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. உங்க வாழ்க்கையில ஏன் போராட்டம் இருக்குன்னா பதில் கிடையாது. ஏன்னா நீங்க உயர்த்திக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனா உள்ள அசுத்தாவி என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்கு, உங்க இருதயத்துக்குள்ள மறைஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் கண்ணுக்கு தெரியல. அசுத்தாவிகளை இன்னும் வெளியேற்றாம நீங்க தேவனை மகிமைப்படுத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. கிறிஸ்தவன்னு சொல்றதுனால அசுத்தாவி வெளியே போயிடுதா? இல்ல. ஸோ அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் ஒரு மாதிரி தவறான கண்ணோட்டம் இருக்கும். அசுத்தாவி இருக்கும் போதே அவனுக்கு பாத்தீங்கன்னா சூசைடல் ஸ்பிரிட் இருக்கும். அதனால அவரை பிடிச்சி ஞானஸ்தானத்தில் முக்கிய எடுத்துருவாங்க. நமக்கு ஞானஸ்தானன்றது என்னது? பூட்டு மாதிரி பூட்டி வைக்கிறதா? இல்லையே. ஞானஸ்தானன்றது என்னது? தெளிவு வந்ததுக்கு அப்புறம், ஞானம் வந்ததுக்கு அப்புறம், இயேசுவே ரட்சகர்னு சொல்லி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஞானஸ்தானம். ஸோ அதனால நிறைய பேர் இந்த சூசைடல் ஸ்பிரிட்ல இருக்கிறவங்கள நிறைய பாஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன். அது ரொம்ப தப்பான ஒரு காரியம். நம்ம ஞானஸ்தானம் கொடுத்தோம்னா பாதுகாப்பாயிடுவோமா? கிடையாது. ஞானஸ்தானன்றது என்னது? தேவனுக்கு முன்பதாக நம்ம ஏற்படுத்துகிறதான ஒரு பொருத்தனை, அவ்வளவுதான்.
இது நம்ம கண்டிப்பா செய்யணும். இது ஒரு தேவன் செய்ய வேண்டிய ஒரு கொடுத்த ஒரு கட்டளை, நம்ம செய்ய வேண்டிய ஒரு நியமனம். ஆனா ஞானஸ்தானம் கொடுத்தனால அவருடைய ஆத்மா பாதுகாக்கப்படுதுன்றது அது சும்மா. ஆத்மா பாதுகாக்கப்படணும்னா அதுக்கு முதலாவது மன்றாடி ஜெபிக்கிற மக்கள் வேண்டும், அவருக்காக பரிதபிக்கிறத மக்கள் வேண்டும். அந்த ஆத்மாவுக்காக மனம் கசந்து அழுது கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிற மனிதர்கள் இருந்தாதான் ஒரு ஆத்மா காப்பாற்றப்படும். ஆனா அதை விட்டுட்டு நம்ம ஞானஸ்தானம் கொடுத்தோம்னா எனக்கு பாதுகாப்பு வந்துடும். நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்காங்க. பைபிள்ல அந்த மாதிரி எந்த வசனமும் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. நான் அந்த மாதிரி எந்த வசனமும் படிச்சதே கிடையாது. ஞானஸ்தானம் கொடுத்தா ஒரு ஆத்மா பாதுகாக்கப்பட்டுரும் அப்படின்ற எந்த வசனமும் கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அப்போ இந்த காரியங்களை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்னைக்கு 2 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, இந்த அசுத்தாவிகளை இனம் கண்டு கொள்றதுக்கு முதலாவது பகுத்தறிவின் ஆவியும், அடுத்ததா அந்த ஆவிகளை துரத்துவதற்கு விசேஷமான ஞானமும் நமக்கு தேவைன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த வசனத்திலிருந்து 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று நியமங்கள், இன்னொன்று சட்டங்கள். ஸோ நியமங்கள்னா என்னென்ன நியமங்கள் சத்ரு வச்சிருக்கிறான், அந்த எந்தெந்த நியமங்கள் நம்ம சத்ரு நுழையிறதுக்கு நம்ம கதவை திறந்து கொடுத்துடுறோம்னு ஒரு 10 விஷயத்தை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் சட்டங்களை குறித்து சொல்லும் பொழுது, இந்த சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முக்கியமான ஒரே ஒரு ஆவி தான். அந்த ஆவி பேர் என்னன்னு சொன்னேன், பழக்கப்பட்ட ஆவிகள், ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசனுடைய ப்ரொசீஜர்ஸை கொண்டு வந்து உள்ள நுழைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய குடும்பத்தை பல தலைமுறையா கண்காணிச்சுக்கிட்டு இருந்த ஆவி. ஆவிக்கு சாவு இருக்குதா? ஆவியை நீங்க சாகடிக்க முடியுமா? கிடையாது. ஸோ 100 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பரம்பரையில் இருந்ததான ஒரு ஆளையும் தெரியும், இப்போ இருக்கிறதான என்னையவும் அந்த ஆவி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்டை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இது ரீசெண்டாக ஒரு அசைன்மெண்ட் வாங்கிட்டு பிசாசுகிட்ட இருந்து வந்தது கிடையாது. பல தலைமுறையா நம்ம ஃபேமிலிக்காகவே நியமிக்கப்பட்டு நம்ம பக்கத்திலே இருந்துகிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதான அசுத்த ஆவிகள், ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ். இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதனுடைய டெலிவரன்ஸ்க்காக ஜபங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கான விசேஷ ஒரு டெலிவரன்ஸ் ப்ரேயர் கூட நமக்கு இருக்குது. ஸோ இன்னைக்கு 2 காரியங்களை பார்த்தோம். இந்த 2 காரியங்களும் உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாரும் எழுந்து நின்று தேவனை நோக்கி நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம இந்த நாள் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த காரியங்கள், இந்த 10 காரியங்கள், இந்த ரெகுலேஷன்ஸ், என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம திறந்து என்னென்ன மன்னிக்க முடியாம இருக்குது, கர்த்தாவை எனக்கு அதை காண்பிங்க. அந்த மன இருள் நீங்கும்படி அந்த வெளிச்சம் வரட்டும்னு சொல்லி பாட்டில் பாடணும் இல்லைங்களா, ஆராய்ந்து பாரும் தேவன் இந்த பாட்டில். ஸோ அதில் பாருங்க, அப்பா இந்த காரியங்கள்லாம் மனசுக்குள்ள இருக்குது, இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு உங்க வெளிச்சம் என்னோட இருதயத்துக்குள்ள வரட்டும். நான் யாரையாவது இன்னும் மன்னிக்க முடியாம இருந்தேன்னு சொல்லி சொன்னா அதை எனக்கு காண்பிங்க. ஒருவேளை என்னுடைய விசுவாசமோ நான் பேசுற வார்த்தையும் எதிர்மறையா இருந்துச்சுன்னா அதை எனக்கு காண்பிங்க. என்னுடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையும் என்னுடைய சிந்தையும் ஒத்து போகாம இருந்துச்சுன்னா அதை எனக்கு காண்பிங்க. என்னுடைய வாழ்க்கையில பரம்பரை சாபங்கள் இருக்குன்னா அதை எனக்கு காண்பிங்க. என்னுடைய வாழ்க்கையில கோபம் மறைந்திருக்கும் என்று சொல்லி சொன்னால் எனக்கு அதை காண்பிங்க. நான் யாரையாவது இச்சிப்பேன் என்று சொல்லி சொன்னால் அதை எனக்கு காண்பிங்க. நான் யாரையாவது குறித்து பெருமையா பேசுவேன்னு சொல்லி சொன்னா அதை எனக்கு உணர்த்துங்க. என்னுடைய வாழ்க்கையில ஆத்தும பிணைப்பு இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அதை எனக்கு உணர்த்துங்க. நான் யாரையாவது காயப்படுத்தி இருக்கேன், அறியாம காயப்படுத்தி இருக்கிறேன், அறியாம அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லி சொன்னா அது எனக்கு உணர்த்துங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி நான் பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி தேவனை பார்த்து நம்ம கேட்க போகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையில நாங்க கேட்ட பிரகாரமாய் அப்பா இந்த ஒழுங்குகள், இந்த சட்டங்களும் இந்த நியமங்களையும் நாங்கள் அறியாமல் இருக்கிறதுனாலே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இவ்விதமாக அப்பா பிசாசுக்கு சத்ரு நுழைவதற்கான வாசல்களை நாங்கள் திறந்து கொடுத்துட்டோம் அப்பா. ஆனாலும் இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு கர்த்தாவே உதவி செய்யுங்க. இந்த திறக்கப்பட்டதான இந்த வாசல்கள் மூடப்படும்படியாக திறக்கப்பட்டதான வாசல்கள் மூடப்படும்படியாக இந்த நாளிலே நான் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தருளும். எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தருளுங்கப்பா. எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்து அப்பா இந்த மறைந்திருக்கிற காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. அப்பா என்னென்ன சட்டங்களையும் நியமங்களையும் நான் மீறி இருக்கிறேன்றதை எனக்கு காண்பிங்க கர்த்தாவே. நான் என்னென்ன காரியங்கள் தேவையில்லாம இதை அனுமதிச்சிருக்கிறேன்றதை காண்பிங்க. என்னென்ன காரியங்கள் அப்பா தேவையில்லாம என்னுடைய இருதயத்துக்குள்ள இன்னும் இருக்குது, எதை நான் வெளியேற்றணும் என்பதை எனக்கு காண்பிங்க அப்பா. என்னுடைய எல்லைகளை நான் பரிசுத்தமாக்கி கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.